வணக்கம் நேயர்களே. இந்தியா மற்றும் இலங்கை இடையேயான சர்வதேச கடல் எல்லை தான் தேசிய ஊடகங்களின் தற்போதைய பரபரப்பு செய்தி. வழக்கமா தமிழக அளவில் வெடிக்கும் கச்சத்தீவு விவகாரம் இந்த முறை தேசிய அளவில் ட்ரெண்ட் ஆகிற அதே நேரத்தில் இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்காம இருந்த பல புதிய தகவல்களும் இப்போ வெளிவர தொடங்கியிருக்கு. அதுல ஒண்ணுதான் வெட்ஜ் பேங்க் என்ற ஒரு பகுதி தாரை வார்க்கப்பட்ட நிகழ்வு. ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, இந்த வெட்ஜ் பேங்கை இந்தியாவிற்கு தாரை வார்த்திருக்கு இலங்கை. இந்த வெட்ஜ் பேங்க் எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்க திரையில பார்க்கிறீங்க இல்லையா, இங்க கன்னியாகுமரிக்கு தென்பகுதியில 50 மைல் தொலைவிலும், அதே மாதிரி இலங்கையின் தலைநகரான கொழும்புவில் இருந்து 180 மைல் தொலைவிலும் அமைந்திருக்கக்கூடிய இந்த கடற்பரப்பு தான் வெட்ஜ் பேங்க். அதே நேரத்தில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே நீங்க பார்க்கக்கூடிய இந்த கோடு தான் நம்ம இரு நாடுகளுக்கு இடையேயான சர்வதேச கடல் எல்லையாகவும் இருக்கு. அப்படி இதுல என்ன ஸ்பெஷல்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வெட்ஜ் பேங்க் பத்தி படிக்க நிறைய புதிய சுவாரஸ்ய தகவல்கள் நமக்கு கிடைக்குது. 10,000 சதுர கிலோமீட்டர் என்ற அளவில் பறந்திருக்கும் ஆழமற்ற கடற்பகுதி தான் இந்த வெட்ஜ் பேங்க். 3 கடல்கள் சங்கமிக்கும் பகுதி என்பதால வளம் கொட்டி கிடக்கும் பகுதியா இருக்கு. இதனால நல்ல மீன்வளம் நிறைந்திருப்பதோட பல்லுயிர் பெருக்க சுற்றுச்சூழல் அமைப்பை கொண்டதாகவும் இது இருக்கு. இதனாலேயே பிரத்யேக பொருளாதார மண்டலமாகவும் திகழுது. இது போதாதுன்னு எண்ணெய் வளம் குறித்த ஆய்வுகளை தொடர்ந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கான ஒப்பந்த புள்ளிகளையும் கடந்த ஜனவரி மாதம் மத்திய அரசு கோரியிருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு சிறப்புகள் கொண்ட வெட்ஜ் பேங்க் புவியியல் ரீதியா இலங்கையை விட இந்திய கரைக்கு நெருக்கமா இருந்தாலும் வரலாற்று ரீதியா 2 நாட்டு மீனவர்களும் காலங்காலமா உரிமையோடு பயன்படுத்தி வந்த ஒரு பகுதி. இது முழுமையா இந்தியா வசம் வந்ததுக்கு காரணம் இரு நாடுகளிடையே கையெழுத்தான கடல்சார் எல்லை ஒப்பந்தம். இது கச்சத்தீவுக்கான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரானு நீங்க கேட்டீங்கன்னா ஒப்பந்த ரீதியா அப்படி இல்லை. ரெண்டும் இருவேறு ஒப்பந்தங்களா தான் கையெழுத்தாகி இருக்கு. ஆனா ரெண்டுமே கையெழுத்தான நாள் மார்ச் 23, 1976 தான். ஸோ ஒருவித புரிதலோடு தான் இந்த ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகி இருக்கு அப்படின்றது புரியுது. இந்த ஒப்பந்தத்தில் 7 ஷரத்துகள் இருக்கு. அதோட சாராம்சம் என்னன்னு பார்க்கும்போது, வெட்ஜ் பேங்க் பகுதியின் அனைத்து வளங்கள் மற்றும் இறையாண்மை உரிமைகள் இந்தியாவையே சாரும் என்பதுதான் இங்கு பிரதானமாகிறது. அதோட ஒப்பந்தம் கையெழுத்தான 3 ஆண்டுகள் வரைக்கும் தான் இலங்கை மீனவர்கள் மற்றும் மீன்பிடி களங்களுக்கு இந்த பகுதியில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் வேற எந்த நாட்டுக்கும் அவங்க அந்த உரிமையை கைமாற்றக்கூடாது, அந்த அனுமதியை கைமாற்றக்கூடாது என்ற ஒரு ஷரத்தும் இருக்கிறது. அதன் பிறகு இலங்கைக்கும் அந்த வெட்ஜ் பேங்குக்கும் இந்த 3 ஆண்டுகள் கழித்து எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்னு அந்த ஒப்பந்தத்துல தெளிவாக இருக்கு. இது மட்டும் இல்லாம இப்போ எண்ணெய் வளங்கள் சம்பந்தமான ஆய்வுகள் நடந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அதை பத்தி 48 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஒப்பந்தத்துல ஷரத்துகள் இருக்கு. அதாவது இந்த வெட்ஜ் பேங்க்ல எண்ணெய் வளம் சம்பந்தமா நடக்கிற எந்த ஒரு ஆய்வுக்கும் இலங்கையால எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது என்பதையும் உறுதிப்படுத்தி இருக்கு இந்த ஒப்பந்தம். சோ வெட்ஜ் பேங்க் கடற்பரப்பு மீதான மொத்த உரிமையையும் விட்டு கொடுத்திருக்கு இலங்கை. இந்த பகுதியை இந்தியாவில் இணைத்தது இந்திரா காந்தியோட சாதுரியம்னு சில வல்லுநர்கள் சொல்றாங்க. காரணம், பனிப்போர் நீடிச்சிட்டு இருந்த காலகட்டம் அது. அதோட பாகிஸ்தானோடு நமக்கு அப்போ நடந்த யுத்தம், அமெரிக்க பாகிஸ்தான் நட்புறவுன்னு நிறைய அச்சுறுத்தல்கள் இந்தியாவை சுத்தி இருந்திருக்கு. அண்டை நாடான இலங்கையோட நட்புறவை மேம்படுத்தணுன்ற காரணத்தோட சர்வதேச கடல் பாதைக்கு மிக நெருக்கமா இருக்கிற வெட்ஜ் பேங்க் மீதான முழு உரிமையையும் இந்தியாவிற்கு இந்திரா காந்தி தான் சாத்தியப்படுத்தினாங்க என்பது இங்க நிதர்சனம். சோ வெட்ஜ் பேங்க் மீதான முழுமையான உரிமை இந்தியாவுக்கு கிடைச்சது நம்மள பொருளாதார ரீதியாகவும் சரி, பாதுகாப்பு ரீதியாகவும் பலப்படுத்தி இருக்கு என்றே சொல்லலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.